ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், நெக்ஸ்ட் ஆக்ஷன் அண்டு இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும், கமிட்மெண்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குதா இல்லையா, அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க பட்சத்தில் அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஓவரால் கவர் பண்ணிடலாம். ஸோ நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அண்டு இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தாலும் பொருந்தும். பட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லா மெசேஜும் உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஓகேவா? பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், என் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. என்கிட்டயோ இல்லை வேறு யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். ஷஃபில் பண்ணுறதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ ஓவரால் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இங்கே ஏதோ ஒரு கோபங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, உங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே கோபங்கள் ஏதோ இருக்குது, ஓகேவா? என்னென்னா நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்கள் பர்சனுக்கு இருக்கும். ஓகே, இல்லை நியாயமில்லாத ஒரு செயல்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்கு நியாயம் இல்லாமல் உங்கள் பர்சன் ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, நியாயமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு டவுட் நடந்திருக்கும். உங்கள் பர்சனுக்கே உங்கள் மேலே ஒரு டவுட் இருக்கும், இவங்க நம்மக்கிட்ட உண்மையாக தான் இருக்கிறாங்களா, நியாயமாக தான் நடக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அந்த ஒரு கோபங்கள் டெஃபினட்டாக இருக்கும். இல்லை அவங்க உங்களைக்கிட்ட நியாயமாக நடந்துக்கல, முன்னாடி பாஸ்டில் உங்களை ஏதோ ஏமாற்றிருக்காங்க, நியாயம் இல்லாத முறையில் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிப்பு அடைகிறது, அந்த விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.
அவங்க உங்ககிட்ட நியாயம் இல்லாமல் நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட உண்மையாக தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறது. ஸோ ஒரு சில கோபங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும், கோபங்கள் இருக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா அவங்களும் கரெக்டாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். நீங்களும் அதே மாதிரி தான், அவங்க உங்ககிட்ட நியாயமாக நடந்துக்கிட்டா கரெக்டாக பேசுனா நீங்களும் கரெக்டாக பேசுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் கூட நீங்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு நிறைய பேர்டனாக தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய பாரத்தை சுமக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லலாம், மனசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்ப பாரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அதை அவங்க சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சிட்ருக்காங்க. அவங்க ப்ராக்டிக்கலாகவே என்னென்னா காமனாகவே அவங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கலாம், பெருசாக எந்த விஷயத்தையும் வெளிக்காட்டாத ஒரு பர்சனாக இருக்கலாம். என்னதான் அந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும், ஒரு பாரங்கள் இருந்தாலும், அதை யார்கிட்டயும் சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சனாக அவங்க இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட பழகுறது, அதாவது ஒரு வளையம் போட்டுக்கிட்டு, ஒரு தடுப்பு வளையம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்திக்கிறது. அதுக்கு மேலே நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் பர்சன் சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு கோபங்கள் இருக்கும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீ ஒழுங்காக பேசினா நானும் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு கோபங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களுக்கு மன காயங்கள் இருக்குது, மன பாரங்கள் அதிகமாக இருக்குது. அதை அவங்க தாங்கிட்டு இருக்காங்க, அதை உங்ககிட்ட வெளிக்காட்டலாம். அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், சம்டைம்ஸ் உங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க, உங்களை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு எதுலேயுமே அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறதுக்கும் மனசு வரல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தங்க வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பர்சனாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டுக்காமல் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தாலும் மல்டிபிள் டைம்ஸ் யாரோ ஒருத்தங்க இதில் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்களை பற்றின நினைவுகள் எப்போவுமே அவங்களுக்கு மனசில் இருக்குது, ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் விஷயம். ஓகே, அவங்களுக்கு உங்களை பற்றின தாட்ஸ் இருக்குது, நினைப்பு இருக்குது, உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த கப்ஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களோட ப்ரப்போசல், உங்களோட லவ்வை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ரீதியாக, அதாவது கரியர், ஃபினான்ஷியல், பேரண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த மாதிரியான பொறுப்புகளை இயக்கக்கூடிய பர்சனாக அவங்க பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. மேக்ஸிமம் கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறது, கவர்மெண்ட் ஜாபுக்கு தேடுறது, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, புதிய வேலை, ஒரு எப்படி சொல்கிறது, சொந்தமாக வேலை பார்க்குறது, சொந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சில விஷயத்தில் அவங்களால ஓனாக முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் பர்சனோட லைஃப்பில் ஒரு நிமிஷம், பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு மாதிரி அவங்க யார்கிட்டேயுமே ஒரு மர்ஜ் ஆகாத ஒரு பர்சனாக தான் அவங்களும் இருக்காங்க. ஓகே, இப்போ உங்ககிட்ட நோ கான்டாக்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, ஃபேமிலி கூட ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிப்பாங்க, பழகிப்பாங்க. ஆனால் ஃபேமிலி கூடயும் அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, யார் கூடயுமே அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருந்த மாதிரி இல்லை, யார் கூடயும் பேசுகிறது இல்லை, யார் கூட பேசினாலும் சண்டை தான் வரும். ஸோ ஃபேமிலி சைட்லேருந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, கரியர் சைட்லேருந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு தொத்திக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் அதை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வேலையை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்கள் மேலே லவ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இங்கே லவ்வையும் தாண்டி எப்படி இருக்குதுன்னா, உங்கள் 2 பேருக்குள்ள லவ் பாண்டிங்கை விட ஒரு நட்பு ரீதியான ஒரு பாண்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் இருக்குல்ல, என்னதான் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருந்தாலும் அந்த நட்பு ரீதியான ஒரு அணுகல் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும். 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், பட் என்னென்னா ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி காரணமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரேக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உங்களை பிடிக்கும்,
ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி அழகாக இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்து உங்கள் மேலே லவ் இருந்திருக்கு. அதை விட அந்த நட்பு ரீதியான அணுகல் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ரீதியான ஒரு விஷயங்கள் காரணமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு. லவ் இருக்குது, அதே சமயத்தில் உங்களையும் காயம் படுத்தியிருக்காங்க, அவங்களும் காயப்பட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பிடிக்கும், பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை உடச்சிருக்காங்க, ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன். ஸோ நோ கான்டெக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்ககிட்ட வந்து இப்போ பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒன்று தேர்ட் பார்ட்டி, இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் எப்படின்னா, நான் இறங்கி வர மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னோட பிடிவாதத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்ட் பார்ட்டி யாருக்காச்சும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறது உங்கள் பர்சன். அந்த தேர்ட் பார்ட்டி மதராக இருக்கட்டும், இல்லை வேறு யாராச்சும் இருக்கட்டும், அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறது. இந்த 2 விஷயத்தினால என்னென்னா, அவங்க உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? அவங்க உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் ரீச் அவுட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் ஆக்ஷன் இருக்காது. அதே தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும், இல்லைலாம் சொல்ல முடியாது, பிடிக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உறவை முறிச்சிக்கிட்டு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபமான ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. அது அவங்களுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் அவங்க அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கு அவங்க கமிட்மெண்ட் கொடுக்கணும், உங்கள் லவ் ப்ரப்போஸலை ஏற்றுக்கணும், உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக மனசில் இருந்திருக்கும். அதாவது உங்கள் மேலே இருக்கிற அந்த ஆர்வம் டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் சிச்சுவேஷன்கள் எதுவுமே சரியில்லை, என்னோடய ஃபேமிலி சைடில் எதுவுமே சரியில்லை, தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என் ஃபீலிங்ஸ் வைஸ் கூட பார்க்கும்போது என்னென்னா, ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தடை இருக்குது, ஹெவி பேர்டனாக இருக்குது, நிறைய விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய காயங்களை சுமந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு உங்களை பற்றின நினைவுகள் இருக்குது, ஆனால் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான அதாவது இது டெம்பரரி தான். அவங்களுக்கு உங்களை பற்றின தாட்ஸ் இருக்குது, ஆனால் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு கனவு லோகத்துலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று இங்கே டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸு, ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸு, இன்னும் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது பிடிவாத குணம். உங்கள் பர்சனுக்கு பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதெல்லாம் ஓகே, பட் அவங்களுக்கு உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு அவங்க மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அவங்க மேலே எமோஷ்னலாக இருக்கிறீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கங்கள் இருக்குது. ஓகே, ஏன்னா ஏதாவது காயப்பட்டிருப்பீங்க அவங்கக்கிட்ட, அவங்களால நீங்கள் ஏதாச்சும் காயப்பட்டிருந்துருப்பீங்க. ஸோ மறுபடியும் அவங்கள நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஏதோ தயக்கமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம். லவ் இருக்குது, உங்களுக்கு அவங்க மேலே நிறையவே அன்பு இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, எஸ், உங்களுக்கு லவ் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. எல்லா பிரச்சனைகளும் போய் மறுபடியும் முதலேருந்து எல்லாமே ஆரம்பிப்போமே, மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி மறுபடியும் முதலேருந்தே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகட்டும், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மறுபடியும் முதலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் அழிச்சிடலாம். 2 பேருக்கும் மனசில் இருக்க அந்த வேண்டா வெறுப்புகள்லாம் அழிச்சிடலாம், கோபங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடலாம், மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாமே கழிச்சிடலாம், ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்குது. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போதும் ஒரு சில ஈகோஸ் இருக்குது. என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் நீங்களும் ஏதோ ஒரு பிடிவாத குணத்தோடு தான் இருக்கிறீங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ பிடிவாத குணத்தோடு இருக்கும்போது நானும் அப்படி தானே இருப்பேன், அவங்க என்னை கண்டுக்காத போது நானும் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கிறீங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் உங்களை கண்டுக்காமல் இருக்கிறாங்க.
அவங்களும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க மேலே லவ் இருக்குது, நியூ ஸ்டார்ட் வேணும். பட் நீங்களும் ஓகே என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டே இழந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ஸோ ஓவரால் காண்டாக்ட் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து 2 months ஆர் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? 2 weeks ஆர் 2 months அதுக்கு மேலேயும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சில பேருக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இன்னுமே முடிவு எடுக்கலை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசனையில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. அப்படியே பொறுமையாக யோசிச்சுட்ருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கலாமா, கால் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸ்பை இருக்கும். ஓகே, உங்களை பார்க்குறது ஸ்பை பண்ணுறது இந்த விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஸ்பைனஸ்லாம் இந்த இதில் இருக்கும். இங்கே எல்லாமே ஓகே. அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரித்து வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு, லவ் இருக்கா இல்லையா, காண்டாக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. ஸோ ஓவரால் வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். உங்களோட ஃபீலிங்ஸ் படி பார்த்துட்டோம். ஸோ பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.